ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இந்த இது கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு இந்த இந்த இதை தண்ணியில் ஊற போட்டு டெய்லி ராத்திரி ஊற போட்டு காலையில் குடிக்கணும். இது லவங்கம் இல்லை, மாசிக்காய் என்ன இருக்குது. இது வாங்கிட்டு அடுத்தால சுக்கு வாங்கிட்டு வந்தேன். பவுட்ரு பண்ணதுக்கு சுக்கு வாங்கினேன். அடுத்தால இது பாதாம் பருப்பா, அதை வாங்கிட்டு வந்தேன். சூரியகாந்தி விதை, இது தைராய்டுக்கு நல்லது, வெயிட்டு குறைக்கிறதுக்கும் நல்லது சூரியகாந்தி விதை. அடுத்தால இது பூசணிக்காய் இருக்குல்ல, அந்த விதை, இது வாங்கிட்டு வந்தேன். அடுத்தால அதிமதுரம், இது பவுட்ரு பண்ணணும், வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இந்த வெயிட்டு குறைக்கிறதுக்கு பாலரிசி வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இது கவுனி அரிசியா, அது வாங்கிட்டு வந்தேன். இது ராஜா சம்பா அரிசி, இந்த கவுனி அரிசி வாங்கிட்டு வந்தேன். ஆனால் அரிசியில் நிறைய வகை இருக்குது. இப்போ தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். 2 அரிசி கேள்விப்பட்டேன். இன்றைக்கி இந்த கடையில் என்னமோ நிறைய அரிசி சொல்கிறாங்க. எல்லாம் கருப்பாக இருக்குது. இந்த பாருங்கள், இது கொஞ்சம் சிகப்பாக இருக்குது, இது ரொம்ப கருப்பாக இருக்குது. இது ராஜா சம்பா அரிசி, இது கவுனி அரிசி. அதுக்கப்புறம் இந்த கொண்டைக்கடலை டெய்லி ஊற போட்டு சாப்பிடணும். பச்சை முளைக்கட்டி கூட சாப்பிட்லாம். அந்த பட்டாணி, அது எல்லாமே 2 வச்சு வேக வச்சு கூட சாப்பிட்லாம். பயிர் வகையாக சாப்பிட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது என்னது, ஜவ்வரிசி, மிளகு வாங்கிட்டு வந்தேன். 1/4 கிலோ பவுட்ரு பண்ணி இந்த மிளகு நறுக்கு. அடுத்தால இது கொத்தமல்லி தனியா, இதையும் அதையும் பவுட்ரு பண்ணி காலையில் நான் வெள்ளை சீனிலாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இருக்குது நாட்டு சர்க்கரை இல்லை, பனக்கல்கண்டு வாங்கிட்டு வந்துட்டேன். பனக்கல்கண்டு டப்பா 1 கிலோன்னு நினைக்கிறேன். 1 கிலோ 1.2 1.5 கிலோ நினைக்கிறேன். 450 ரூபா சொன்னாங்க, வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் செக்கெண்ணெய், கெமிக்கல் கலந்து எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு செக்கெண்ணெய் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் கருப்பு எள்ளு,